ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்யலாம் வாங்க. அதுக்கு காயை நல்லா தேய்ச்சி கழுவிக்கணும். மேலே அந்த மாதிரி தேய்ச்சி விட்டு கழுவணும். கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி வடியட்டும். இப்போ அதுக்கு மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மல்லி, வர மல்லி இருக்குது இல்லைங்க, அது ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10-15 போல் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகு 1 ஸ்பூன், குருமிளகு இருக்குல்ல, அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. என்னடா எல்லாம் கலராக தெரியுதுன்னு பார்க்குறீங்களா? எங்கள் பையனுக்கு அஞ்சரை பெட்டியில் இருக்கிற திங்ஸை ஒரு கப்பில் இருக்கிறது இன்னொரு கப்லேயும் போட்டு விளையாடுறது தான் அவனோட டியூட்டியே. பார்த்திங்கன்னா எல்லாம் கசன்னு பண்ணி வச்சுருவான். அதனால தான் அது உப்பு கொட்டிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக அரிசி, புழுங்கல் அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா அரிசி நல்லா வச்சு ஒயிட்டாக மாறும், பொரி மாதிரி மாறும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு 10-15 போல் சின்ன வெங்காயம், ஒரு கட்டை பூண்டையும் உரித்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதையும் இது கூடயே போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த புளிக்குழம்பு, காரக்குழம்பு, வத்தக்குழம்பு இது எல்லாமே 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்குங்க. வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு தண்ணி போனதுக்கப்புறம் தான் நம்ம வதக்கணும். அப்போ தான் அது வலுவலுப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த திங்ஸ் எல்லாம் வறுபட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கலாம். துருவி போட்டிங்கன்னா சீக்கிரமாக நம்ம அரைக்கும் போது அரைஞ்சிரும். அதையும் போட்டு ஒரு கிளறி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒருத்தவங்க இதில் வெள்ளை எள் சேர்ப்பாங்க. அது கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு எள் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் எள் போடாமல் தான் எப்போவுமே செய்வேன். கடைசியில் இறக்கும்போது ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே அதை கிளறி விட்டுட்டிங்கன்னா அது வதங்கிடும். அதை எடுத்து ஒரு மிக்ஸி பவுலில் மாற்றிக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அப்புறம் அரைச்சிக்கலாம். அதே பேனில் திருப்பி இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு நம்ம வெண்டைக்காயை கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை உள்ளே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அலசினோடனே அப்படியே நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா அப்படியே வலுன்னு விடுவோம். நம்ம அலசி நல்லா ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆயிரும். ஆனதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ பெரிய பீஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருசாக இருக்கணும். ரொம்ப குட்டியாக போட்டிங்கன்னா அது புளிக்குழம்புக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறினா போதும். ரொம்ப வெண்டைக்காயை வறுத்துறாதீங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு கொஞ்சமாக ஜீரகத்தை பொரிய விட்டுருங்க. ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 2 வரமிளகாய் அதை போட்டு ஆட் பண்ணி நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நல்லா குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணி விட்டுருங்க. நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஒரு வதக்கிக்கோங்க. சைடில் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளி ஊற போட்டு வச்சுக்கோங்க. அதை நல்லா கசடு இல்லாமல் வடிகட்டி ஊற்றிடுங்க. அது நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா புளி ஸ்மெல் இந்த மாதிரி வெண்டைக்காயிலே ஊற்றுனிங்கன்னா நல்லா அடங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நம்மளுக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.